Hi students, this is the fourth problem in the textbook exercise. Two bodies of masses m and 4m are placed at a distance small r. Calculate the gravitational potential at a point on the line joining them where the gravitational field is 0. இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான சம்மப்பா. நம்ம ஹையர் செகண்டரி போர்டு எக்ஸாமினேஷனுக்கும் சரி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் சரி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. இந்த மாதிரி சம்மெல்லாம் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். இப்போ இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்குன்னு கேட்டிங்கன்னா, டூ பாடிஸ் ஆர் கிவன். ஒரு பாடியோட மாஸ் வந்து எம் கேஜி, இன்னொரு பாடியோட மாஸ் எவ்வளவு 4m கேஜின்னு கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தீங்களா, ஒன்று எம் கேஜி இன்னொன்று 4m கேஜி. இது ரெண்டுக்கும் சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் தான் நம்ம மெஷர் பண்ணணும். அப்போ அந்த டிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துருக்கு, ஸ்மால் ஆர்னு கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம டயக்ராம் எப்பவுமே வரைஞ்சிக்கணும். ஒரு ஸ்கீமேட்டிக் டயக்ராம் வரைஞ்சிங்கன்னா சொல்யூஷன் ஈஸியாக கிடைச்சிரும், க்ளூ கிடைச்சிரும். அப்போ ஆர்ங்கிறது டிஸ்டன்ஸ். ஓகே, ஆர் இஸ் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் 4m அப் டு த சென்டர் ஆஃப் m. சரி, இப்போ என்ன ஹிண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ரெண்டு மாஸை சேர்க்கிற லைன்ல ஏதோ ஒரு பாயிண்ட்ல the gravitational field strength வந்து 0ன்னு சொல்லியிருக்கிறாங்க. gravitational field strength வந்து 0. ஓகே, இப்போ நம்ம gravitational field ஓங்கிற பாயிண்ட்ல 0ன்னு அசியூம் பண்ணியிருக்கிறேன். ஓ அப்படிங்கிற பாயிண்ட்ல gravitational field is 0. இப்போ ஓங்கிற பாயிண்ட் வந்து m அப்படிங்கிற மாஸுக்கும் 4m அப்படிங்கிற மாஸுக்கும் நடுவுல இருக்குது. அப்போ அந்த பாயிண்ட்ல எத்தனை கிராவிடேஷனல் ஃபீல்ட் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 இருக்கும். ஒரு கிராவிடேஷனல் ஃபீல்ட் வந்து டியூ டு த மாஸ் m. At the same point O, there is another gravitational field due to the other mass, greater mass 4m. இது ஒரு டக் ஆஃப் வார் மாதிரி, ரெண்டு டீம் இழுக்க போறாங்க கயிறை. அப்ப ரெண்டு பேரும் ஈக்குவல் ஃபோர்ஸ் கொடுத்தாதான் அந்த கயிறு மூவ் ஆகாம ஃபீல்டு 0வா இருக்கும் இல்லையா, ஃபோர்ஸ் நெட் ஃபோர்ஸ் 0வா இருக்கணும் இல்லையா. அப்போ அந்த கான்செப்டை நம்ம யூஸ் பண்ண போறோம். சரி, இப்போ கிராவிடேஷனல் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் ஆர் இன்டென்சிட்டியை ஒரு பாயிண்ட்ல நம்ம கண்டுபிடிக்கணும்னா அந்த பாயிண்ட்ல நம்ம யூனிட் மாஸ் வைக்கணும். யூனிட் மாஸ் தட் இஸ் 1 kg. புரியுதா? அப்போ at this point O, which is at a distance of x from the first mass, இந்த ஓங்கிற பாயிண்ட்ல the gravitational field intensity 0ன்னு நான் எடுத்துக்க போறேன். அப்ப அந்த பாயிண்ட் வந்து ஓங்கிற பாயிண்ட் ஃபர்ஸ்ட் மாஸ்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல நான் அசியூம் பண்ணியிருக்கிறேன், x அப்படிங்கிற டிஸ்டன்ஸ்ல இருக்குது. அப்போ செகண்ட் மாஸ்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு, டோட்டல் டிஸ்டன்ஸ் r - x தானே. இதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? டோட்டல் டிஸ்டன்ஸ் r - x. அப்போ ஓங்கிற பாயிண்ட்ல வந்து கிராவிடேஷனல் ஃபீல்ட் E is equal to 0. அப்போ இந்த இடத்துல நான் 1 கிலோகிராம் மாஸ் நான் வைக்கிறேன். When 1 kg mass is placed at O, this 1 kg is attracted, pulled by the first mass m, and also it is pulled by the second mass. அப்ப ரெண்டு பக்கமும் இழுக்கு, இந்த 1 kg mass ரெண்டு பக்கமும் இழுக்குறாங்க. ஆனா அந்த இழுக்கிற அந்த ஃபோர்ஸ் வந்து சேம். அப்போ நம்ம என்ன எடுத்துக்கணும்னு கேட்டீங்கன்னா, இந்த இருக்கு பாருங்க, அதாவது கேபிட்டல் G into small m, capital G into small m divided by x square must be equal to, அதாவது இந்த force of attraction is equal to இந்த force of attraction. இப்படி எடுத்துக்கணும். அப்போ capital G into 4m, ஓகேவா, into 4m into 1 தானே, அதாவது G into m1 m2 by d square தான் நம்ம ஜெனரல் எக்ஸ்பிரஷன். அங்க இன்னொரு மாஸ் 1 kgங்கிறதுனால gm into 1 is gm தான். அதே மாதிரி இங்க G into 4m into 1 divided by இந்த distance வந்து r minus x the whole square. சரி, இப்போ இதுல என்னென்னலாம் கேன்சல் ஆக போகுது, கேபிட்டல் G, m, கேபிட்டல் G and m கேன்சல் ஆயிடுச்சு. So 1 by x square is equal to 4 divided by r minus x the whole square. இப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா r minus x the whole square is equal to 4x square.
In the 4 also is what? 2 square. Upper this is equal to 2 square into x square. எல்லாமே ஸ்கொயர் டேர்மா இருக்கு இல்லையா? அப்ப removing the squares, taking square root என்ன ஆகும்? Therefore r minus x is equal to 2x ன்னு வந்துரும். இந்த minus x right side கொண்டு போயிட்டீங்கன்னா therefore what is r equal to 3x. அப்ப r is equal to இந்த 2x plus x, this is equal to 3x ன்னு வந்துரும். r x is equal to r by 3. அப்ப x is equal to r by 3 அப்படின்னு வந்துரும். அப்ப we are getting an expression for x in terms of r. r by 3 அப்படிங்கிற டிஸ்டன்ஸ்ல the gravitational field intensity வந்து 0 ஆயிடுச்சுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். சரி, இப்போ என்ன கேட்டிருக்காங்க? calculate the gravitational potential at a point. Okay, where the gravitational field is 0 ன்னு கொடுத்திருக்காங்க. அப்போ இந்த டிஸ்டன்ஸ்ல எத்தனை பொட்டன்ஷியல் இருக்கும்? ஒரு மாஸ் இருந்தா ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும், ரெண்டு மாஸ் இருந்தா ரெண்டு பொட்டன்ஷியல் இருக்கும் இல்லையா? அப்போ gravitational potential at O due to the first mass m. இந்த first massனால இங்க ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும் இல்லையா? அது என்ன? that is a gravitational potential நம்ம v1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்ப v1 is equal to minus g into m into 1 kg, we need not write, divided by the distance. அப்ப distance வந்து என்ன? by x. அப்ப this is equal to minus gm divided by r by 3, r by 3. அப்ப v1 is equal to இந்த 3 மேல ஷிஃப்ட் பண்ணோம்னா minus 3 into g into m divided by r. So in the equation, this is the gravitational potential at O due to the first mass மட்டும் தானே. இப்போ அதே பாயிண்ட் Oல செகண்ட் மாஸ்னால இன்னொரு பொட்டன்ஷியலும் இருக்கும் இல்லையா? அதை கண்டுபிடிக்கணும். அப்போ gravitational potential, okay, at O, at the point O due to the second mass, due to the second mass 4m. அதான் v2 அப்படிங்கிற சிம்பல் எடுத்துக்கலாம். v2 ன்னு வச்சுக்கிறேன்ப்பா. அப்ப இங்க இருந்து டிஸ்டன்ஸ் எவ்வளவு? r minus x. அப்ப r minus r by 3 தானே. r minus x னா r minus r by 3, that is 2r by 3. அப்போ this is equal to minus g into 4m divided by r minus r by 3. அப்போ this is equal to minus 4gm, minus 4gm divided by 2r by 3 ன்னு வரும். 2r by 3. அப்போ this is equal to இந்த 3 மேல போச்சுனா 4 3s are 12. அப்போ minus 12gm divided by 2r. அப்போ this is equal to 12 by 2 வந்து 6. அப்போ minus 6gm divided by r ன்னு வந்துரும். அதான் v2. அப்போ therefore v2 is equal to what? Minus 6gm divided by r. Already we have found one expression for v1. அது எவ்வளவு? minus 3gm by r. அதே மாதிரி v2 என்ன? minus 6gm by r. இது ரெண்டு ஆட் பண்ணோம்னா தான் நெட் பொட்டன்ஷியல் வந்துரும். அப்போ therefore net potential at O is v equal to v1 plus v2, that is equal to minus 3gm by r minus 6gm by r, and that is equal to minus, therefore v is now equal to minus 9gm divided by r. So this is the final answer. அப்போ the potential at the point on the line joining the two masses, that is at O, okay, where the gravitational field is 0.
we have determined as what? V equal to minus 9 gm by r. I hope you have understood well. Fine.